இவர் ரொம்ப அழகர், கள்ளழகர், கள்ளத்தனத்தோடு அழகோடு எழுந்துள்ளிருக்கார். திரு மால் இரும் சோலை மலை சுந்தரபாகு, சுந்தரத்தோளுடையான்னு பெருமாளுக்கு திருநாமம். சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் அத்ரி மாஸ்திதம் யத்ர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தமத்தித பலப்பிரதம் விதுகு. கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், சுந்தராயத புஜம் பஜாமகே, மூலமூர்த்திக்கு பரமசுவாமின்னு திருநாமம். 5 ஆயுதங்களையும் தரிச்சுருக்கார். கள்ளழகர், அழகர் மலை, திருமாலிருஞ்சோலமலை எல்லாம் அதே. மேலே கங்கா தீர்த்தம் ஓடி வர்றது, நூபுர கங்கைன்னு பேர். நூபுர கங்கையினுடைய தீர்த்தத்துக்கு கீழ் அடிவாரத்தில் நடுவில் சற்றே மலையில் ஏறி கள்ளழகப் பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அவர் ஆஸ்தானம்தான் 91வது திவதேசம். அப்போ கள்ளழகருடைய ஆஸ்தானம். முதல்ல நூபுர கங்கா மகாத்மிய சொல்கிறேன். திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்தான். அப்போது பிரம்மா சத்தியலோகத்தில் அந்த திருவடிக்கு தீர்த்தம் எடுத்து கழுவினான். அந்த திருவடி தீர்த்தம் அங்கேருந்து கீழே வருது. அதான் கங்கை, கங்கைன்னு கீழே திருநாம். அந்த கங்கை பெருமாள் கணுக்காலில் சாத்தி கொண்டிருந்த தண்டை நூபுரம், அதில் பட்டு கீழே தெரிச்சுதான். அந்த ஒரு தாரை தான் இந்த இடத்துல நூபுர கங்கா. சிலம்பாறுன்னு அதுக்கு தமிழில் பேர். பெருமாள் சிலம்பு சாத்தின்னு இருக்கார். அந்த சிலம்பில் பட்டு தெரித்தபடியால் சிலம்பாறு. இங்கே விருஷபாத்ரின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம். ஏனெனில் விருஷபம் யமதர்மராஜனுடைய வாகனம் இல்லையோ. யமதர்மன் இங்கிருந்து தபஸ் பண்ணியிருக்கார். சுந்தரபாகுவா சேவை சாய்ச்சிருக்கார் பெருமாள். அதுக்கப்புறம் இப்படியே உன்னை எப்போதும் சேவிச்சிருக்கணும்னு சொல்கிற விஷபாத்ரிங்கிற திருநாமத்தோட விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இவ்வெம்பெருமானுடைய ஆச்சரியமான திருக்கோலம். இதை வனகிரி என்னும் ரிஷபாத்ரி என்னும் பரிபாடல் காலத்திலே, இந்த சங்கத்தமிழர் காலத்தில் பரிபாடல் காலத்திலேருந்து இந்த பெருமாள் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள். பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார் 6 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். இவர் இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த பெருமாள் திருமுக மண்டலத்தை சேவித்தீங்கன்னா இந்த கன்னமெல்லாம் அப்படியே முழுன்னு இருக்கும். அது எப்படி பருத்து இருக்கும்னா அதுக்கு கூரத்தாழ்வான்னு சொல்கிறார். யசோதை கண்ணனை இப்படி கையில் வச்சுப்பலாம், வச்சுன்னுட்டு பால் ஊட்டுறா, சோறு ஊட்டுறா, வெண்ணெய் ஊட்டுறா. சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்தா ரொம்ப ஆசையாக அன்பாக தன் கையால் இங்கே தொட்டு தொட்டு தூக்குவலாம். யசோதா அங்குள்ய குரோன்னமித பரசகிராண சுபுகவ் கபோலவ், இதுதான் சுபுகம்னு பேர். இது தொட்டு தொட்டு யசோதை கைப்பட்டு கண்ணனுக்கு அம்மா கைப்பட்டதுனால ரொம்ப ஆனந்தமாக, அதனால இந்த இடம் பருத்து இருக்குமா, பளபளபளான்னு இருக்கவருக்கு. அதே போலத்தான் திருமாலிருஞ்சோலம் அழகருக்கு இப்பவும் இருக்கும். சேவிச்சுட்டே இருக்கலாம். உற்சவமூர்த்தி அப்படியே சொக்க தங்கத்தில் பண்ணப்பட்ட பெருமான். பாராஞ்சியில் பண்ணப்பட்டவர்ங்கிற அபராஞ்சி பாராஞ்சின்னு சொக்க தங்கத்தில் எழுந்துள்ள இருக்கிறார். அவர் கண்ணை திருப்புறதோ கண்ணை புரட்டுறதோ கூரத்தாழ்வான்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ரொம்ப வெளியில் சொல்லாதீங்க, இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். கள்ளழகரை சேவிக்கிறச்சே அவர் ஒரு கண்ணை சிமிட்டி கூப்பிடுறாப்புல இருக்கான், உதட்ட சுழித்து ஒரு ஒலி எழுப்பி கூப்பிடுறாப்புல இருக்கான், அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடுறாப்புல இருக்கான். அது ஒன்று அப்படி இருக்கு. என்னை எப்போ கூட்டி அழைச்சின்னு போகிறேன்னு கூரத்தாழ்வான்னு பிரார்த்திக்கிறார். இது சொல்லிட்டு இருக்கிறது எங்கோ வாசல்ல போறவா பண்ணிட்டு இருக்கிற காரியம் இல்லை. இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவகம் ரம்யம் அலங்கிருத்தம் அதிப்பிரியங்கரம் தேன கம்சமுக கீட்ட ஜென்மமே. கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவன் 132 ஸ்லோகங்கள் பாடினார். அதில் சொல்கிறார், நீ கூப்பிட்டா எது பண்ணாலும் நன்னா இருக்குங்கிறார். இதே யாரான் ஒருத்தம் பண்ணால் காவலாளிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். வேற ஒருத்தர் உதட்ட சுழித்து சீழ்க்க ஒலி எழுப்பினால்னா பார்த்துட்டு இருப்போமா. கண்ணை சிமிட்டி கூப்பிட்டாருன்னா அவர் கூட்டா போக முடியும். இப்போ யாருக்குமே அவ்வளவு தானே. அந்த ஒரு நிமிஷத்தில் நீ வானு கூட்டி வைகுந்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா கசக்கிறதா? அப்போ போய்ட்டு எதுக்காக கண்ணை சிமிட்டி பேசிண்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அப்புறம் எத்தனை பிறவி எடுக்கணுமோ அத்தனை பிறவி தான் எடுத்துட்டு இருக்கணும். அதனால் அது இது உது என்னலாவன அல்ல என்ன உஞ்செய்க நைவிக்கும்னு ஆழ்வார் சாதித்தா போலே. ரொம்ப ஆச்சரியமான ஊர். பரமசுவாமி மூலமூர்த்தி எம்பெருமான் சங்க சக்கர கதா கட்க அனைத்தும் தன்னுடைய சங்க சக்கரத்தை தரிச்சின்றிருக்கார், கதையை தரிச்சின்றிருக்கார், நீண்ட கட்கத்தை பற்றி கொண்டிருக்கிறார். என்ன 5 ஆயுதங்களோடு சேர்ந்து எழுந்துள்ளி இருக்கிற ஊர். ஊருக்குள்ள நுழையரிச்சேவே 18ஆம் படி கருப்பண்ண சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? உள்ள பெருமாள் இருக்காருன்னு இவர்னால 18 படிக்கட்டு அநேகமாக கதவு சாத்திருக்கோம். அவர் தான் அந்த ஊருக்கே காவல் தெய்வம். மலையாளத்திலேருந்து சில மாந்திரிகர்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய சக்தியை குறைச்சுட்டு நம்ம ஊருக்கு ஏழப்பண்டு பண்ணணும் அப்படின்னு 18 பேர் அனுப்பிச்சா. ஒத்தொத்தராக வந்து சேவித்தா. அழகில் ஒத்தொத்தரும் மயங்கி போய் 18 படிக்கு 18 காவலாளிகளாக உட்காந்துட்டான். இது எல்லாத்துக்கும் மேலே கருப்பண்ண சுவாமின்னு இவாளுக்கு ஒரு தலைவர் வந்தார். நான் தான் தலைமை காவல்னு உட்காந்துட்டார்.
யார் இந்த பெருமாளை அழைச்சின்னு போகணும்னு பார்த்தாரோ அவர் தான் இன்னைக்கு இருந்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஐப்பசி மாதம் சுக்ல பட்சத்தில் துவாதசி திதியில் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த ஊரில் நடக்கிறது. நூபுர கங்கைன்னு சொன்னேனே, அந்த நூபுர கங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்துருவார். ஒரு குகையாட்டம் இடம், அந்த குகைக்குள்ளே விளிம்பில் பெருமாளை அழகரை எழுந்துருள் பண்ணிடுவார். மேலேருந்து நூபுர கங்கை ஓடி வரும். மேல் குகையில் பட்டு பெருமாள் பேர்லேயே அந்த ஜலம் விழுந்து ஒரு திரை கண்ணாடியில் ஒரு திரை போட்டால் அப்படி இருக்கும். பெரிய பெரிய கட்டடம்லாம் இப்போ கட்டுறா பாருங்கள், பார்த்தா ஜலமாக ஓடின்னு வருது. பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருக்கா. நமக்கு என்ன தேவலோகமாக சொர்க்கலோகமாக பரமோதமானே புரியாது. அவ்வளோ அழகாக இருக்குமோ இல்லையோ. இது நெஜம், அது பொய், அது செயற்கை. இது நிஜமாவே பெருமாளே நம்ம பக்கத்தில் இருப்பார். எல்லாரும் கிட்டக்க போகலாம். அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டின்னு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேரில் பட்டு அவர் திருவடியில் பட்டு நம்ம தலையில் விழும். இனிமேல் பாவம் நிற்க போகிறதா சொல்லுங்க. அப்படி தான் அது தொட்டி திருமஞ்சன உற்சவம்னு சொல்லுவா. அவசியம் குறிச்சு நடுங்க. ஐப்பசி மாதத்தில் சுக்ல பட்சத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கிறது. நம்மாழ்வார் 10-11 பாசுரங்கள் பாடினார். ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என்ன அழகு, உன்னுடைய திருமுக மண்டலத்தின் ஒளி வீசி கிரீட்டமா, கிரீட்டத்தின் ஒசி திருமுக மண்டலமா, எதுன்னு தெரியலையே. பயனல்ல செய்து பயனில்ல நெஞ்சே, புயல் வழை மன்னர் புரிந்துரை கோவில், மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை, அயன்மலை அடுவது அது கருமமே. வயசாரத்துக்கு முன்னாடி வாங்கோன்னு கூப்பிடுறார். இந்த ஊருக்கு இப்போ 60-70க்கெல்லாம் போகப்படாதான். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில், வளரளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை, தளர்வேல ராகில் சார்வது சதிரே. உங்களுக்கு புத்தி சரியாக இருந்தது, சாமர்த்தியக்காராளாக இருந்தால் 20 வயசுக்கு வாங்குங்கிறார். வயசு இருக்கிறச்சே அனுபவிச்சிட வேண்டாமா. இந்த க்ஷேத்திரத்தே ஆச்சரியமா திருமாலிடும் சோழமலை கள்ளழக பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திர மாசத்தில் உற்சவம் கண்டருளுகிறார். 3 நாள் உற்சவம் உள்ளூர்னு நடக்கும். மேலே 4வது நாள் உற்சவத்தன்னைக்கு புறப்படுறார். ஆங்காங்கு மண்டகப்படியெல்லாம் கண்டருளி மதுரை நகரத்துக்கு சேருகிறார். வைகை ஆற்றங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆற்றுல இறங்கிறது. ஊரே ஸ்தம்பிச்சு போடும். அத்தனை இடத்துல லட்சமாக ஜனங்கள். ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்றும் வரவே வராது. எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பா. சூர்ணப்பொடி, நெய், பால், தயிர், மோர், பச்சை பொடி, சிவப்பு பொடி, மஞ்சள் பொடி, ஒத்தர் பேரில் ஒத்தர் அடிச்சுட்டு கையில் குழலில் அந்த எண்ணெயை பெருமாள் பேர்லாம் அடிப்பா. இப்படி ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் என ஆச்சரியமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் காலை வெயிலோட ஆற்றில் இறங்குகிற பிரகரணம். அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு போவதாக இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த நாளில் மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாதம். இந்த பெருமாள் எழுந்துருள் இருந்தது சித்திர மாதம். சைவ வைணவ ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து 2 உற்சவத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுருக்கிறார்கள். ரொம்ப நன்னா நடக்கிறது. இப்போ அத்தனை ஜனங்களும் ஆற்றுல எப்போ இறங்குவார்னு பார்த்து சேவிச்சுட்டு போகிறாளோ இல்லையோ. பௌர்ணமி அன்று ஆற்றில் இறங்குகிற அத்புதோத்சவம். இந்த திவ்யதேசத்துக்குத்தான் ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் 100 தடா வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல ராமானுஜர் சமர்ப்பித்தார். இப்பவும் வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கிறவா இருக்கா. ஆக ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் சமர்ப்பித்த ஆசைப்பட்ட ஊர் மூலவர் பரமசுவாமி. பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சூழ பிரயோக சக்கரத்தோட கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம். சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவின்னு திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். வள்ளல் மாலிரும் சோழமளாளனார்னு பாசுரம் இல்லையோ. அதனால் உற்சவமூர்த்தி இன்றைக்கும் தானஹஸ்தத்தோடு எழுந்துள்ளிருக்கார். அந்த தொட்டி திருமண உற்சவம் போகிறச்சே இவர் தலையில் பெரிய சௌரி போட்டு கட்டுவார். இந்த பெருமாள் அந்த திருக்கோலத்தோடு நீங்கள் சேவிச்சிருக்கணும். பளான்னு அப்படியே சொர்ணத்தில் இருப்பாரா. மேலே கட்டியாக சௌரி போட்டு கட்டியிருப்பா. அந்த கருப்புக்கு இவர் பளபளப்புக்கு நெஞ்சமே கொள்ளப்படும். அந்த விஷயத்தை தான் குரத்தாழ்வான் ஆசைப்பட்டு பாடினார். திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகன், நூபுர கங்கை தீர்த்தம், விருஷபகிரி, சந்தன விருட்சம், சோமச்சந்த விமானம், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார் 6 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் கள்ளழகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. அங்கிருக்கும் சுந்தரத்தோளுடையான சுந்தரமான தோள்களுக்கும் பல்லாண்டு. சிலம்பாற்றில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து